வாரணாசியில் சிக்கிய தமிழக மாற்றுத்திறனாளி வீரர்கள் உதவி கேட்ட 30 நிமிடத்தில் ஆக்ஷனில் இறங்கிய உதயநிதி. வாரணாசியில் கும்பமேளா கூட்ட நெரிசலில் சிக்கிய மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் வீரர்களுக்கு தமிழக அரசு உதவிக்கரம் நீட்டியது. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உடனடியாக தலையிட்டு விமானம் மூலம் வீரர்களை மீட்க ஏற்பாடும் செய்திருந்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் தென்னிந்திய அணி சார்பில் தமிழகத்தில் இருந்து 6 வீரர்கள் கிரிக்கெட் போட்டிகள் பங்கேற்றனர். பின்னர் நள்ளிரவு 1 மணி அளவில் கங்கா காவேரி விரைவு ரயிலில் சென்னை திரும்புவதற்கு ஏசி பெட்டியில் முன்பதிவும் செய்திருந்தனர். இந்நிலையில் கும்பமேளாவுக்கு சென்றவர்கள் முன்பதிவு செய்த ரயில் பெட்டியில் ஏறியதாலும் கூட்ட நெரிசல் காரணமாகவும் விளையாட்டு உபகரணங்களுடன் மாற்றுத்திறனாளி வீரர்களால் ரயில் ஏற முடியாத நிலை ஏற்பட்டது. இதன் காரணமாக என்ன செய்வது என்று தெரியாமல் வாரணாசி ரயில் நிலையத்திலேயே காத்து கிடந்தனர். எந்த ரயில்களும் கிடைக்காத நிலையில் என்ன செய்வது என்று புரியாமல் இருந்தனர். இந்நிலையில் ஏசி பெட்டியில் முன்பதிவு செய்த போதும் கட்டுக்கணக்காத கும்பமேளா கூட்ட நெரிசலால் ரயிலில் ஏறக்கூட முடியவில்லை என வீடியோ வெளியிட்டு தமிழக அரசு உதவி வேண்டும் என கோரிக்கையும் விடுத்திருந்தனர். இது தொடர்பாக துணை முதல்வரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதிக்கு தெரியவந்தது. இந்நிலையில் வாரணாசியில் சிக்கிய தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்களை தமிழகம் அழைத்து வர துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உடனடியாக ஏற்பாடும் செய்துள்ளார். அதாவது விமான டிக்கெட்டுகளுக்கு ஏற்பாடு செய்து விமான நிலையம் செல்வதற்கும் ஏற்பாடு செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வீரர்களிடம் பேசி 30 நிமிடத்தில் தீர்வு கண்டும் அசத்தியுள்ளார். இது பலராலும் பாராட்டப்பட்டும் வருகிறது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.